இன்று அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எவ்வளவு பெரிய அவர் மனநிலையை மாறி நான் இப்படி போராட்டத்தை அறிவிக்க போறேன்னு சொன்னா அவர் எவ்வளவு சங்கடப்பட்டுப்பாரு. இன்னைக்கு அவர் சொல்றாருல, நான் இனிமேல் நாளிலிருந்து நான் வந்து என்னையே எனக்கு நான் 6 சாட்டடியும் போட்டு நான் செருப்பு போட மாட்டேன், இந்த திமுக ஆட்சி வீழும் வரை நான் ஓய மாட்டேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாரு வேணும் என்ன வேணும் செஞ்சுக்கலாங்க. கஞ்சா போதை என்ன வேணும்லாம் பண்ணிக்கலாம். உங்களை யாரும் இங்கே கேட்கறது கிடையாது. அப்படி கேட்காம இருக்கிறதுக்கு அவங்க என்ன கவசத்தை போடுறாங்கன்னா, ஒன்று ஆளுங்கட்சி உள்ள பிராண்டை பயன்படுத்துகிறாங்க. அதைத்தான் அண்ணாமலை இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்ற காரணம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி பிள்ளை சகோதரிகளை கூட பயணிக்க முடியலங்க. ஏன் அவர் வெளிப்படையா சொல்லாம இருக்கிறாரா? அண்ணாமலை மனதில் மட்டுமல்ல, அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டினுடைய நடக்கக்கூடிய அத்தனை ஊழல் விஷயங்களை எடுத்து கையில் வைத்துள்ளார். அதெல்லாம் சொல்லுகின்றார். மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. 3 ஆண்டுகளில் 6000 மேற்பட்ட கொலை நடந்திருக்குது, 60,000க்கு மேற்பட்ட கொள்ளை நடந்திருக்குன்னு இது நான் சொல்லவில்லை. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்கட்சி அண்ணாமலை அவர்களும் சொல்லுகின்றார். தமிழ்நாடு அரசியலில் தேசிய அரசியல் இருந்து கொண்டு திமுக அமைச்சரவை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த ஊழலையும் ஜல்லடை போட்டு அங்கமாக தனித்தனியாக எடுத்து சுட்டி காட்டுறார் என்றால், அண்ணாமலையை விட்டால் தமிழ்நாட்டிற்கு இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்துக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பத்திரிகையாளர் வி.எஸ். ராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அண்ணாமலை அவர்களது இந்த போராட்டம், அப்புறம் வீட்டு வாசல்னு சவுக்கடி 6 முறை, திமுக ஆட்சி அகலும் வரை நான் செருப்பு போட மாட்டேன், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க, நம்ம வந்து சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளிக்கலை தான் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் சில கோரிக்கைகள் நம்ம வந்து எந்த துறையில் எடுத்து சொன்னாலும் பார்த்தா மயிலேன்னா இறகு போடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிள்ளையை அடித்து வளர்க்க வேண்டும், முருங்கை மரத்தை முறித்து வளர்க்க வேண்டும் சொல்லுவாங்க கிராமத்தில். அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜகவுடைய தலைவராக கடந்த 3 ஆண்டு காலமாக அண்ணாமலை அவர்கள் உள்ளார்கள். இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து திமுகவுடைய ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக ஒவ்வொரு துறையில் நடக்கிற ஊழல்களையும் பல்வேறு குளறுபடிகளையும் எடுத்து மேற்கோள் காட்டி ஒவ்வொரு முறை அண்ணாமலை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார். அதாவது இந்த திமுக ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அதே போல் வேல்யூம் 1 வேல்யூம் 2 என்ற திமுகவுடைய பேசிக்கில் அவங்க ஊழல் பட்டியல் சொத்து பட்டியல் எல்லாமே கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிலிருந்தே உங்களுக்கு வந்து திமுகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு விதமான நிரடலான ஒரு கருத்து வேறுபாடுகள் போயிட்டு காரணம்னா, தமிழ்நாட்டில் இதுவரையிலும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு பார்த்திங்கன்னா திமுக ஆளுங்கட்சின்னா அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும், அதிமுக ஆளுங்கட்சினா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும். இவங்க ரெண்டுக்குள்ளே நமக்கு நாமே திட்டம் மாதிரி பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாடு அரசியலில் தேசிய அரசியல் இருந்து கொண்டு திமுக அமைச்சரவை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த ஊழலையும் ஜல்லடை போட்டு அங்கமாக தனித்தனியாக எடுத்து சுட்டி காட்டுறார் என்றால், அண்ணாமலையை விட்டால் தமிழ்நாட்டிற்கு இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடியது திரு அண்ணாமலை அவர்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் ரெண்டும் திராவிட கட்சிகள். எடப்பாடி பழனிசாமி திராவிட கட்சிகள் தான், திமுகவும் திராவிட கட்சிகள். ரெண்டும் ஒரே கூட்டையில் உள்ள மட்டை தான். ஆகவே அதில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. 2 பேருமே மக்களை ஏமாற்றி ஊழலுக்காகவே அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள், ஊழலுக்காகவே பிறந்த அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் அந்த அரசியல் கட்சி நம்ம சொல்ல முடியும். நீங்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பெருந்தலைவர் காமராஜர், ராஜாஜி, பக்தவத்சலம், எம்ஜிஆர், ஏன் ஜெயலலிதா கூட சொல்லலாம். ஜெயலலிதா காலமானதுக்கு பிறகு, ஜசீலா அம்மா சிறைச்சாலை சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஊழலுடைய வடிகால் தான் இந்த திமுக. அதை விட அந்த வடிகாலெல்லாம் ஓரங்கட்டி பைபாஸ் வழியாக பயணம் செய்து கொண்டு இதுவரையிலும் தமிழ்நாடு அரசியல் செய்யாத ஊழல்கள் தமிழ்நாட்டில் காட்டாறு போல் ஓடிட்டுருக்குது. இந்த காட்டாறு போல் ஓடுனால தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி யார் வேணும் என்ன வேணும் செஞ்சுக்கலாங்க, ஏழை வேணும் செய்யலாம் சார். தமிழ்நாட்டில் வந்து ஆட்டி தடி கோலை குத்து லேண்ட் கிராஃபிங் நிலக்கபலீகரம் கஞ்சா போதை என்ன வேணும்லாம் பண்ணிக்கலாம். உங்களை யாரும் இங்கே கேட்கறது கிடையாது. அப்படி கேட்காம இருக்கிறதுக்கு அவங்க என்ன கவசத்தை போடுறாங்கன்னா,
ஒன்று ஆளுங்கட்சி உள்ள பிராண்டை பயன்படுத்துகிறாங்க, அப்படி இல்லாவிட்டால் ஆளுங்கட்சியில் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிக்காரங்களை பிராண்டை பயன்படுத்தினா உங்களுக்கு யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்கிறாங்க என்ற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்ன பிராண்டு சார்? ஆளுங்கட்சி இல்லாட்டா கூட்டணி கட்சிக்குள்ள பிராண்டை பயன்படுத்துகிறாங்க? இல்லை, அது இதுக்கு நான் அதாவது இதுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு நான் நினைக்க இல்லை. காரணம் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குங்க கூத்துக்களை வந்து. இன்னைக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களே கொதிச்சு போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் பயங்கரமான கொலை கொள்ளை போதைப் பொருள் உச்சத்தில் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்து இந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு எங்களுக்கே கேவலமாக இருக்குது, சங்கடமாக இருக்கிறோன்னு சொன்னால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை அந்த கம்யூனிஸ்ட்காரங்க தலைவர்கள் சொன்ன அறிக்கையே ஒரு காரணம் வந்து. காரணம் என்னென்னா, இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர், நான் 30 ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கின்றேன். என்னுடைய தந்தையார் மூத்த பத்திரிகையாளர் பெருந்தலைவர் காமராஜர் நெருங்கிய நண்பர். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி கடந்த 30 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு தெரியுங்க. நான் தெரியாமல் ஒன்று இல்லை வந்து நாங்கள் தெரியாமல் ஒன்று ஃபீல்டுக்கு வரல. அரசு, தமிழக அரசு, திமுக அரசு 2021 மே மாதத்துக்கு புதிய அரசு வந்தோடனே ஒவ்வொரு துறைக்கும் நிபுணர் கமிட்டி போட்டிங்களா இல்லையா? நிபுணர் கமிட்டின்னு அர்த்தம் என்ன? இந்த மக்கள், பாமரப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அல்லல் படும் மக்களுக்கு துயர் துடைக்கும் நிவாரணியாக தான் ஒரு கமிட்டி இருக்க வேண்டும். அந்த கமிட்டி என்பது பொருளாதார கமிட்டி, அந்த திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி, இப்படி எந்த கமிட்டியை நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க? இல்லது சென்னை மாநகராட்சியில் அந்த மழைநீர் கால்வாய்க்கு கட்டமைப்பு தீர்வு ஏற்படக்கூடிய திருப்பூர் கமிட்டி கொடுத்த அறிக்கையை நீங்கள் வெளியிட்டீங்களா? ஏன் இல்லைன்னா இது எல்லாமே பணம் சம்பாதிக்க வேண்டும் ஒரே எண்ணம். அந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் ஒரே எண்ணத்திற்கு கவசம் ஆளுங்கட்சி என்ற பிராண்டு. அந்த ஆளுங்கட்சி என்ற பிராண்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்குள்ளே பல கோஷ்டி பூசல் இருந்தாலும் யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரு சொல்கிறதையும் கேட்குது இல்லைங்க சார். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா மனுத்துறைகின்ற போது கூட ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி. அந்த பத்திரிகையில் ஒரு சின்ன தவறு காட்டு இருந்தால் கூட அந்த தவறை சுட்டி காட்டி உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு அரசுடைய கடமை. அதுக்காக தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டருக்கு பிஆர்ஓ தனியாக வச்சுருக்கிறாங்க, அரசு துறையில் பிஆர்ஓ வச்சுருக்கிறாங்க. இப்போ எந்த பிஆர்ஓ என்ன வேலை செய்கிறாங்க? எல்லா மாவட்ட பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள பிஆர்ஓக்களும் பெரும்பாலும் பிஆர்ஓக்கள் அவர்கள் ஒரு ஆளுங்கட்சி மாவட்ட செயலர் போல தான் செயல்படுகின்ற போது மக்களுக்கு எப்படி உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்குன்னு சொல்லுங்கள். அதைத்தான் அண்ணாமலை இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்கிற காரணம் என்றால் இன்னைக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி பிள்ளை சகோதரிகளை கூட பயணிக்க முடியலங்க. என்னுடைய மகளை நான் கல்லூரியில் படிக்க வைக்கின்றேன், என்னுடைய மகள் வெளிநாட்டில் இருக்கின்றாள், என்னுடைய மகள் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்து படிக்கிறாங்க. அந்த மகளுக்கு என்ன கேரண்டி நீங்கள் கொடுக்க போறீங்க? அந்த பிள்ளைங்க வெளியே சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பாலியல் மேட்ரு, அச்சுறுத்தல் மேட்ரு, நிர்வாகியான குளறுபடிகள் நடக்கின்ற போது எந்த மகளும், யார் பெற்ற மகளாக இருந்தாங்க சார், 90% பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, ஐயோ வெளியில் சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, பாடுபடுவாங்க. இந்த சகிப்பை, இந்த கஷ்டத்தையும் இந்த துன்பத்தையும் அப்படியே பக்குவமாக கொண்டு போக வேண்டிய மனநிலையில் இந்த பெண்கள் வந்துள்ளார் என்றால் அப்போ தமிழ்நாட்டில் நடக்குது என்ன? இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவர் சொல்கிறாருல, நான் இனிமேல் நாளிலிருந்து நான் என்னையே எனக்கு நான் 6 சாட்டடியும் போட்டு நான் செருப்பு போட மாட்டேன், இந்த திமுக ஆட்சி வீழும் வரை நான் ஓய மாட்டேன் என்று சொன்ன காரணம் என்றால், நீங்கள் திரைப்படத்திலே பாருங்கள், ஒரு தாயின் சபதம், எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடந்த பல வருடமாக அரசு யூனியன் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், ஏன் இன்னும் சுருக்கமாக சொன்ன பலர் மக்களை நல்வாழ்வு துறையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையுடைய டாக்டர்கள் சங்க தலைவர்களே கலைஞர் போட்ட அறிக்கையை ஊதிய உயர்வு கொடுக்காமல், கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அந்த டாக்டரின் குடும்பத்துக்கே வேலைவாய்ப்பு கொடுக்காமல் அவர்கள் அந்த டாக்டர் அசோசியேஷன் தலைவர்களை எங்கே போய் மனு கொடுத்தாங்க தெரியுமா? ஐயா கலைஞர் சமாதியில் போய் மனு கொடுக்குறாங்க. இதை விட கேவலமாங்க சொல்லுங்க. இன்னைக்கு பல சங்கங்கள் அரசிடம் கொடுத்தால் எந்த இதுவும் இல்லை. ஆகவே அந்த மன உளைச்சலை போக்குவதற்காக மெரினா பீச்சில் இருக்கிற சமாதிகளை கொண்டு மனு கொடுக்கக்கூடிய அவலத்தில் இந்த ஆட்சி தள்ளப்படுதல் என்றால், நான் சொல்லுகிறேன், கிராமத்தில் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை என்ன தேவைன்னு தெரியாதா? ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் வச்சுருக்கீங்க சார், ஒரு பள்ளிக்கூடத்தில்னா 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு இருக்கின்றது, இப்போ 5ஆம் வகுப்பு, இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கும்போது ஒவ்வொரு அந்த 1ஆம் வகுப்பு அதில் 3 வச்சுருக்கீங்க, ஏபிசின்னு. அந்த ஒவ்வொரு கிளாஸ்லையும் 40 பிள்ளைங்களை வச்சுருக்கீங்க. அந்த 40 பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு டைம் டேபிள் போட்டு கணக்கு வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார் நம்ம போடுறோமா இல்லையா? அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தை கண்காணிக்கிறது ஹெட் மாஸ்டர் போடுறோமா இல்லையா? அதே கண்காணிக்கிறது மாவட்ட வாரி அதிகாரி, அதே கண்காணிக்கிறது ஃப்ளையிங் ஸ்கோர்லாம் போட்டு ஒரு கல்வித்துறையில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எடுக்கின்ற போதே ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர்
தமிழ்நாட்டில் உங்கள் அமைச்சர்கள் வேலை செய்கின்றார்களா? உங்கள் அமைச்சர்களின் அரசு செயலர்கள் வேலை செய்கின்றார்களா? குமரி மாவட்டத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய மாவட்ட கலெக்டர்கள் வேலை செய்கின்றார்களா? அல்லது மாவட்ட கலெக்டர்கள், பெரும்பாலான கலெக்டர்கள் அந்த மாவட்டத்தினுடைய ஆளுங்கட்சி மாவட்ட செயலர்களையோ அல்லது ஆளுங்கட்சியுடைய மாவட்ட மந்திரிடம் அன்கோ போட்டு கனிம வளத்தை கொள்ளையடிக்கின்றார்களா? லேண்ட் மாஃபியா கூட துணை போகின்றார்களா? எதுவுமே நீங்கள் பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சாதாரண இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெண் வந்து அரசாங்கம் கொடுத்த அந்த இடம் 21 வருஷமாக குடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல 5 சென்ட் இடம், அந்த இடத்துக்கு பட்டா கேட்குறாங்க. அந்த பட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மையார் கடந்த வாரம் வேலூர் மாவட்ட கலெக்டர் மண்ணெண்ணெய் கிருஷ்ணாவில் விட்டு தீ கொளுத்த போனாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் இப்போ என்னங்க ஒரு கேவலம் 5 சென்ட் இடத்திற்கு கூட பட்டா கொடுக்கக்கூடிய வக்கு இல்லாத இந்த தாலுகா அதிகாரிகள் அனைவரும் லஞ்சத்தில் புரளுகின்றார்கள். இதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? ஆகவே இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை சொல்லுக்கு பின்புலம் தான் நான் சொல்றேன். பல விஷயங்கள் அண்ணாமலை ஏன் அவர் வெளிப்படைய சொல்லாம இருக்கிறாரா? அண்ணாமலை மனதில் மட்டுமல்ல, அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டினுடைய நடக்கக்கூடிய அத்தனை ஊழல் விஷயங்களை எடுத்து கையில் வைத்துள்ளார். அதெல்லாம் சொல்லுகின்றார். ஒரு துறையிலாவது நீங்கள் லஞ்சம் வாங்காமல் நடத்துறீங்களா சொல்லுங்க. ஆகவே தான் சொல்றேன், இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். வந்து இன்னைக்கு பிள்ளைகள் எவ்வளோ பெரிய விஷயங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு படிக்க போகிற பிள்ளைங்க சரி ஏதோ ரைட்டு ஒரு சமூக விரோதி, அது ஆளுங்கட்சியில் உறுப்பினராக உள்ளவன் பல அமைச்சரோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறான், காவல்துறையில் தான் ஆளுங்கட்சின்னு இதை போட்டிருக்கான், ஒரு கடை விற்கிற பிரியாணி கடை வச்சிருக்கிறவன், இந்த மாதிரி டெய்லி அவன் ஒரு டீமாக சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டியில் பிள்ளைங்களை போய் மாணவ மாணவிகளை போய் இப்படி ஒரு வன்கொடுமையில் வன்புணர்ச்சியில் பண்ணாங்கன்னா அப்போ என்னங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? பெற்றோர்கள் கொதிக்கிறாங்க சார். வந்து எங்க சொல்ல முடியும் சார்? ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல, இன்னைக்கு உள்ளூர் அந்த தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த இடத்துல புகார் கொடுத்தாலும் சரி, அல்லது எந்த இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவரோ நகராட்சி மன்ற தலைவரோ மாநகராட்சி மேயரோ அல்லது துணை மேயரோ அல்லது மண்டல சேர்மன் கிட்டோ நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த கோரிக்கை கொடுத்தாலும் அங்கு லஞ்சம் இல்லாமல் ஒன்றும் சாதிக்க முடியாது. மாறாக அவர்கள் சொல்லக்கூடிய வழியில நீங்கள் பயணிக்க வேண்டிய தவிர்த்து உங்கள் பயணத்தில் அவர் ஒருபோதும் வர மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் உங்களை மிரட்டப்படுவார்கள். இதுதான் பிரச்சனை. இங்க பிரச்சனை உள்ளுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த வலி என்ன வரும்? நான் ஒரு பத்திரிகை மாட்டேன், நான் தமிழ்நாடு முழு மக்களுடைய மனநிலையை பார்க்குறேன் சார். 60% மாணவ மாணவர்கள் அம்மா அப்பா ஊரில் இருப்பாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மகன், அந்த மாணவன், பையன் இல்லை பொண்ணோ ஏதோ ஒரு காலேஜில் இருந்து வேலை பார்ப்பாங்க. அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா சார்? ஈவினிங் ஏதோ ஒரு கேட்ரிங்கில், இந்த கேட்ரிங் சர்வீஸில் ஈவினிங் பார்ட் டைம் வேலை பார்க்குறாங்க சார். எவ்வளோ அந்த ரிசப்ஷனில் வந்து வரவேற்கக்கூடிய இதில் பண்ணுறாங்க. இன்னும் சிறிய பிள்ளைங்க வந்து ஐடி இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ அல்லது கம்ப்யூட்டர் கணினி சென்டர்லையோ ஈவினிங் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சால் மாதம் 2000 3000 கிடைக்கும் சார். அந்த பைசாவைங்க சார் காஸ்டலுக்கு கொடுத்து சாப்பாடு பண்ணணும் சார். இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சார்? இதை விட என்ன சார் சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை பிளஸ் எது எடுத்தாலும் நீங்கள் ஒரு போவார். டெல்லி செய்யல என்ன ஏங்க எது எடுத்தாலும் டெல்லி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார். தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று 2014 இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்ற எம்பிக்கெல்லாம் அங்கே டெல்லியில் போய் சண்டை போடுறதும் இதே தான் பழப்பா பற்றி தருது. மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் கடுகுல கவலைப்படுற கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2021 தேர்தல் நடந்தது. 2021 தேர்தல் நடந்து இவங்க ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்களே, இந்த ஆளுங்கட்சியில் வெற்றி பெற்றக்கூடிய அத்தனை பிரதிநிதிகளுடைய சொத்து பட்டியல் வெளியிட தயாரா சார்? மக்கள் மிரண்டு போயிருக்கிறாங்க சார். இந்த மிரட்டலின் நீள் மட்டுமல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எந்த இடத்துல போனாலும் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியல சார். இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. கடந்த 4 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் 6000 மேற்பட்ட கொலை நடந்திருக்குது, 60,000க்கு மேற்பட்ட கொள்ளை நடந்திருக்குன்னு இது நான் சொல்லவில்லை. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்கட்சி அண்ணாமலை அவர்களும் சொல்லுகின்றார், பாட்டாளி கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்லுகின்றார், வி.கே. சசிகலா அவர்கள் சொல்லுகின்றார், எடப்பாடி அவர்கள் மென்ஷன் பண்ணி காட்டுகின்றார்கள். ஆனாலும் கூட இந்த அரசு செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. காரணம் என்றால் இவர்கள் யார், அதாவது தலைமை இடத்தில் ஒருவர் சொன்னார், யாரும் கேட்கக்கூடிய மனநிலையிலும் இல்லை சார். இதில் தான் அண்ணாமலை அவர்கள் இங்கே தனக்குத்தானே ஒரு போராட்டத்தை அவர் அறிவித்துள்ளார்கள். மிகப்பெரிய மட்டட்ட மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய இதுக்கு பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குது என்பது என்னுடைய பதிவு சார். அதாவது இந்த மாதிரி மக்கள் விரோத செயல்கள் ஆளுகின்ற ஆட்சி தரப்புலேருந்து நடந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகள் பொதுவாக விசிகா போன்றவர்கள்லாம் இப்போ சொல்கிறது என்னென்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் மக்கள் விரோத செயல்களை வந்து நாங்கள் தட்டிச்சு கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே மௌனம் காக்குறாங்க. என்ன காரணம்? கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலும் ஆளுங்கட்சி மதிக்கவே இல்லை. சும்மா அப்பப்போ ஒரு சீனுக்காக அவங்க பேசுகிறாங்களே தவிர்த்து உண்மையாக இந்த மக்கள் மீது
பாசம் இருந்தால் இவர்கள் உடனடியாக சட்டி கேட்பார்கள். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டால் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலக தயாராக மாட்டோம்னு சொன்னால் அது ஓகே. கூட்டணி கட்சிகளை மதிக்கல, அது தெரியுது அவங்களுக்கு. ஆனால் அதை தாண்டி திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை குறித்து பேசுறதுக்கு நாடு தழுவிய போராட்டம் கூட்டணி கட்சியில் இருக்க தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இது போன்ற செயல் ஒரு விஷயம் சார், அம்பேத்கர் விவகாரம் வந்து காங்கிரஸ் கட்சியை விட அதிகமாக இந்தியாவில் எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக போர் கொடுத்தது வந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, திமுக வஞ்சான் தான். இது வந்து பக்கா செட்டிங் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய போராட்டங்கள். இது மக்களுக்கும் தெரியும். இவங்க வந்து இந்த ஆட்சியினால மக்களுக்கு என்ன நன்மை ஒன்றுமே கிடையாது. ஆகவே நான் இங்கே என்ன சொன்னேன், இதுதான் குறைவாச்சு தர நாங்கள், அதாவது உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கும்போது கன்னியாகுமரி சென்னை வரையிலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் மக்களுடைய மனநிலை என்ன, எந்த ஊரில் என்ன நடக்குது என்று குறைந்தபட்சம் இங்கே மாவட்ட கலெக்டராக நீங்கள் பண்ணணும். ஒரு 2 நாளுக்கு முன்னால் சென்னை மாநகராட்சியில் அடையாறு மண்டலம் 13ன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஜினியர் செக்ஷனில் எஸ்எம் மேனேஜர் அந்த மேனேஜர் அறையில் 1,16,000 ரூபா லஞ்சம் வாங்கும்போது பிடிக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு மண்டலத்தில் ஒரு எஸ்எம்னா அந்த செக்ஷன் மேனேஜர், அந்த மேனேஜரை ஒரு நாள் வாங்கக்கூடிய லஞ்ச பணம் 1,16,000 ரூபா வாங்கி லஞ்ச ஒழிப்பு கைது செய்ய அடுத்து பிடிச்சிருக்காங்கன்னா சென்னை மாநகராட்சியில் எத்தனை கோடி ரூபாய்க்கு பணிகள் நடக்கின்றது. இந்த பணிகள்லாம் வேலை செய்கிறாங்களா இல்லை, அத்தனையுமே போலி பில்லை போட்டு கொள்ளடிக்கிறாங்க சார். யார் கேட்குறாங்க? அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி இருக்காங்களோ அண்ணன் தம்பிகளும் தனித்தனியாக பங்கு போடுறாங்க. பாரத் பந்த் என்ற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன தெரியல. கோடி ராமகிருஷ்ணனுடைய பாரத் பந்த் படத்தில் கடைசி ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தில் என்ன பண்ணால் கூட உள்ள மந்திரிலாம் எனக்கு எந்த மாவட்டம் எனக்கு ஒவ்வொரு மாவட்டம் பிரித்து கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மக்கள் ஏற்றுக்கொண்டதும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டதும் தமிழ்நாட்டில் 38 மாவட்டமாக இருந்தாலும், ஆனால் 38 மாவட்டத்தில் ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறவினர் அந்த அமைச்சருடைய மாமை மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் அந்த துறையை பந்திப்பை போல் பிரித்து மைகின்ற காரணத்தினால்தான் அந்த துறையை சார்ந்த அதிகாரிகளும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அந்த துறையை வைத்து இப்போ உதாரணத்துக்கு பத்திரப்பதிவு துறை இருக்கின்றது, அல்லது மோட்டார் வாகனத்தில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கின்றது, ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி, இப்படி எந்த துறையில் சென்றாலும் லஞ்சம் கொடுக்காமல் ஒரு விஷயம் கூட சாதிக்க முடியாத நிலைமை என்னவென்றால் இதுக்கு மேல் என்ன சொல்ல முடியும்? அப்ப அரசு என்ன சார்ட் எடுத்தீங்க நீங்க? ஆனா அதே பத்திரப்பதிவு துறையில தான் திரு மூர்த்தி அவர் சொல்ல அரசுக்கு மிகவும் லாபகரமாக ஒரு வருமானம் வரக்கூடிய துறைனா பத்திரப்பதிவு துறை தான்ங்கிறாங்க. ஐயா, ஒரு சப்ரைசர் டிரான்ஸ்ஃபர் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை. 2021 அதிமுக ஆட்சி முடிஞ்சது. 2021க்கு பிறகு அதிமுக ஆட்சியில் வேலை செய்த சப்ரைசரில் பாதி பேர் இன்னைக்கு டியூட்டிக்கு ஜாயின் பண்ணல. ஏன் தெரியுமா? எல்லார்ட்டையும் டிமாண்ட் பண்ணுறாங்க, இத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்தா உங்கள் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, ஆடிட்டிங் குற்றச்சாட்டு இருக்குது, எனக்கு இவ்வளோ கொடு, அப்போ தான் நான் வந்து திரும்ப நல்ல போஸ்டிங்கில் விட்டு உட்காருவேன்னு சொல்லும்போது, அதாவது ஆர்டிஓ போஸ்டிங் பத்திரப்பதிவு துறையும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிரான்ஸ்ஃபர் என்ற நிலைப்பாடு உருவாக்கி இன்லீகலாக எத்தனை கோடி வாங்குறாங்கன்னு வாங்கவில்லைன்னு அவங்க குடும்ப குலதெய்வங்கள் சத்தியம் பண்ணுவாங்களா, அல்லது வாங்கவில்லைன்னு பிள்ளைகள் சத்தியம் பண்ணுவாங்களா, எல்லாம் எங்களுக்கும் தெரியும் சார். அதனால தான் இன்றைக்கி அமைச்சர் அவங்களுக்குள்ளே சண்டை சார். ஒவ்வொரு அமைச்சர்களும் பணத்தில் கூத்தா பார்த்தீங்களா, இதில் என்னத்தை மக்களுக்கு கிடைக்குன்னு சொல்லுங்கள். அரசு மக்களுக்கான திட்டங்கள் என்று ஒதுக்கி நீங்கள் நிதிகளை வாங்குகின்றீர்கள். ஆனால் அரசு துறை அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சர்களின் உறவினர்களும் பினாமி ஒப்பந்தம் வந்து கூட்டு குர்பானி போடுவது தான் அண்ணாமலை கண்டிக்கின்றார். அண்ணாமலை நீங்க அண்ணாமலையை என்ன நினைக்கிறாங்கன்னா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, முதல் அக்கு வரையிலும் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆகவேதான் அவர் இந்த முடிவு எடுத்த காரணம் என்னவென்றால், ஒரு கல்லூரி இருக்கின்ற மாணவிக்கு இப்படி ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அப்படி எப்படி தைரியம் வருது சார்? ரோட்டில் எத்தனையோ பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜ்லேருந்து போகிறாங்க. நம்ம சகோதரியமாக நினைக்கிறோம், அந்த பிள்ளையை நம்ம சகோதரியாக நினைக்கிறோம். ஐயோ யார் பத்த பிள்ளையோ பாவம் கஷ்டப்படல எத்தனை பேர் நினைக்கிறோம். ஆனால் அந்த உணர்வு கூட அந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு ஏன் வரலன்னா, அவர்கள் சேர்ந்திருப்பது ஆளுங்கட்சி என்ற பிராண்டில் இருக்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சி நம்ம என்ன செஞ்சாலும் யார் நம்மளை கேட்கறது? ஒரு சின்ன உதாரணம், சென்னையில் மேஜிக் ஆட்டோ இருக்கு இல்லையா, மேஜிக் ஆட்டோவில் ஃபுல்லாக அந்த வண்டியில் ஒவ்வொரு மேஜிக் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஒன்று வட்டத்திலுக்கு ஸ்டிக்கர் இருக்கும், இல்லை அந்த இடத்துல பகுதியில் ஸ்டிக்கர் இருக்கும். சென்னையில் உதாரணத்துக்கு சென்னையை மட்டும் ஒரு எடுக்கலுங்க, மேஜிக் ஆட்டோ என்ற ஆட்டோவில் ஒட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் கூட ஒரு ரவுடிசத்துக்கான நிலைப்படுதான். அவன் என்ன பிடி போவான் தெரியுமா? அடித்து விரட்டி அடுத்த ஆளை ஏற்றணும்னு சொல்லிட்டு அவளை டிப்படிக்குவான். அடித்து மோதி பாதி பேருக்கு மேலே இடித்து தள்ளிட்டு போகும்போது அவனுக்கு கேட்க முடியாது. கேட்டால் அவன் பின்னால் நீங்கள் ஸ்டிக்கரை பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க.
அப்படி ஆளுங்கட்சி என்ற பிராண்டை கொண்டு பயன்படுத்தும் போது இது நீங்கள் என்ன அதாவது இதெல்லாம் எதுக்கு சொன்னா பிரஸ்ன்னு ஸ்டிக்கர் ஒட்டினா நீங்கள் பிடிக்கிறீங்க, வக்கீல் ஸ்டிக்கர் ஒட்டினா பிடிக்கிறீங்க, அப்புறம் இப்படி பலர் பிடிக்கும்போது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு பல சமூக அரசியல் ஈடுபடைய வாகனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு எத்தனையோ வாகனம் போது ஆளுங்கட்சி காரணம் வருதுன்னா அவன் மக்கா யோக்கியம் இருந்தால் கூட யாரும் அவனை பிடிக்கிற கிடையாது. ஆனால் வாயை கட்டி வயிற்றை கட்டி அவன் அம்மாவுக்கு ஒரு மாத்திரை வாங்க போவான், டூ வீலரில் டக்குன்னு ஹெல்மெட் எல்லாம் போவான், அவனுக்கு உடனே ஸ்பாட் ஃபைன் போடுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடிய இளைஞர் கூட பாதிக்கப்பட்டுக்கிறாங்க சார். நீங்கள் டெய்லி ஃபைன் பண்ணி அவன் எங்கே போய் ஃபைனை கட்டுவான்னு சொல்லுங்கள். 15,000 20,000 சம்பளம் வாங்குவான் சார் ஒரு நிறுவனத்தில், அவன் போய் எப்படி வாழ்வான்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன மதிக்கிறீங்க? மக்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்த்தா தெரியும் சார். மக்கள் அவ்வளோ அல்லல் படுறாங்க, மக்கள் அவ்வளோ சங்கடப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஹைடெக்காக இருக்கிறீங்க, நீங்கள் சொகுசு வாழ்க்கையில் வாங்கும்போது இப்படி தான் மக்களும் வாழ்கிறாங்கன்னு நினைக்கின்ற போனதான் இன்று அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இவ்வளோ பெரிய அவர் மனநிலையை மாறி நான் இப்படி போராட்டத்தை அறிவிக்க போகிறேன்னு சொன்னால் அவர் இவ்வளோ சங்கடப்பட்டுப்பார். என்னை போன்ற எத்தனை பொதுமக்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் இதில் அரசு திருந்தனமே வேண்டாமா? உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தனா உடனே மலக்கு, அதாவது கேரளா அரசாங்கம் அந்த மருத்துவ கழிவை கொண்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி கொண்டு போட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் சுட்டி கடனை தான் நீங்கள் அதை பண்ணீங்க. அதே போல் ஆவின் நிறுவனத்தில் கூட அப்படிதான். ஆவின் நிறுவனத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்களா அந்த தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்கும்போது அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கண்ணப்பன் வந்து அண்ணாமலை குரல் கொடுத்தப்ப தான் நீங்கள் எண்ணத்தை மாற்றினீங்க. இல்லைன்னா தனியாரில் தான் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க. அப்போ ஆவின் நிறுவனம் இருக்கும்போது நீங்கள் இன்னொரு துறையில் வாங்குறேன்னு அவர் சுட்டி காட்டினாரா இல்லையா? திரும்பவும் அதே கொடுத்துட்டாங்களே. அதான் சார் அதாவது அமுலும் ஆவினும் ஒன்றாக தான் பிறந்தார்கள். இன்னைக்கு அமுல் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆவின் பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அறிவியல் கூடத்தில் இருக்க எலும்பு குடி மாதிரி இருக்க காரணம் என்ன? அத்தனை தொழிலும் ஊழல் சார். இவங்களுக்கு ஊழலை தவிர்த்து அதாவது இதெல்லாம் மக்கள் எதுவுமே நம்மளை பற்றி நினைக்கக்கூடாது, நம்முடைய ஊழலை பற்றி மக்கள் நினைத்து விடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இந்தியை ஒழிப்பேன், அந்த திட்டத்தை ஒழிப்பேன், இந்த திட்டத்தை ஒழிப்பேன்னு ஒரு ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இந்த ஏமாற்றி பிழைப்பு நடத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் 2 திராவிட கட்சிகளும் ஒரே குடில் உள்ள மட்டை தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை சார். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.